ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவருக்கு நன்றிகளை செலுத்துகிற நேரம் இது. ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன், நன்றி செலுத்துவோமா? இந்த கடந்த எப்படி இந்த வருடம் ஆரம்பித்தது என்று தெரியல, அதுக்குள்ளே 10 மாதங்களுக்கு நம்ம கடந்து வந்துட்டோம். 9 மாதங்களை நிறைவு செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். அது ஒவ்வொன்றையும் நினைவு கூர்ந்து நாம் நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா, அம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஆண்டவரே இந்த 2024ஆம் ஆண்டு கர்த்தாவே, ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எத்தனையோ கர்த்தாவே காரியங்களில் கர்த்தாவே கூட இருந்து கர்த்தாவே வழிநடத்தி வந்திருக்கீங்களேப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இதுவரைக்கும் எங்களை ஜீவனோடு காத்து வந்திருக்கீங்களேப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. அம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எவ்வளவு நன்றி சொன்னாலும் உங்களுக்கு போதாதப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. எத்தனையோ கர்த்தாவே இந்த வருடம் தொடங்கும் போது எங்களோடு இருந்தவர்கள் இந்த நாட்களில் இல்லாமல் இருக்கிறார்களப்பா. எங்களை உயிரோடு வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. நல்ல வேலையை தந்து, நல்ல கர்த்தா இருப்பிடத்தை தந்து கர்த்தாவே எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களை வழிநடத்தி வருகிறீங்களே, நன்றி அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி நன்றி. 2 கரங்களையும் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் 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 கர்த்தாவே. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் குற்றங்களை மன்னித்தீங்களேப்பா, நோய்களை எல்லாம் சுகமாக்கினீங்களே, படுகுழியில் என்று கர்த்தாவே எங்களை விலக்கி மீட்டீங்களேப்பா, முளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தீங்களே ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் 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 கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் ஒரு 10 குஷ்டரோகிகள் ஒரு சுகம் பெற்றாங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருவன் மாத்திரம் அவர்கிட்ட நன்றி செலுத்தினதாக காணப்பட்டது. ஆண்டவர் நன்றியை எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம இந்த நாட்களில் அநேக நன்மைகள் நமக்கு செய்திருந்தாலும் நம்ம நன்றி செலுத்துவதற்கு தவறி இருக்கிறோம். அந்த காரியங்களெல்லாம் நினைவு கூர்ந்து இந்த நேரத்தில் நம்ம நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. திடுக்கிடு காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடந்தது. ஒரு முறை பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் நாங்கள் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது அப்படியா ஒரு செகண்டில் ஆக்சிடென்ட் நடக்க வேண்டி இருந்தது. அந்த நேரத்திலலாம் ஆண்டவர் காத்தார். இன்றைக்கி நம்மளை எத்தனையோ விதத்தில் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நமக்கு தான் தெரியாமல் இருக்குது. தேவ தூதர்களை நமக்காக கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அதுக்காக நன்றி சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் 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 அப்பா. துதிக்கிறோம் துதிக்கிறோம். மகா இறக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேலைக்காக செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. உண்மை பாடி துதிக்க கர்த்தாவே, நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் கூடி இருக்கிறோமே அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. எங்கே 2-3 பேர் நாமத்தினால கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், எங்கள் ஆராதனை நீங்கள் பிரியப்பட வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் விரிகுளம்புள்ள காலை எருதை பார்க்கலாம் ஸ்தோத்திரத்தை விரும்புகிறீங்களேப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த ஆராதனையில் நீங்க பிரியப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிங்க எங்க ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். எல்லோரும் அமர்ந்து கொள்வோம். நம்ம கைகளில் கொடுக்கப்பட்ட பாடத்தாளில் 1வது பாடலை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பாடல் வரிகள் இப்படியா சொல்லுகிறது: ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே என்று. அவர் நம்ம குற்றங்களை மன்னித்திருக்கிறார், நோய்களை நீக்கியிருக்கிறார், படுகுழியிலிருந்து மீட்டவர், ஜீவனை மீட்டவர். உள்ளத்தோடே
மணிமுடி சூட்டுகிறார் கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகிறார் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகிறார் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு இளமை கருகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார் இளமை கருகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே கர்த்தர் பலிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார் கர்த்தர் பலிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார் அதிசய செயல்கள் காண செய்தார் ஜனங்களை காண செய்தார் அதிசய செயல்களை காண செய்தார் ஜனங்களை காண செய்தார் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே எப்போதும் கடிந்து கொள்ளா குற்றங்களுக்கே எப்போதும் கடிந்து கொள்ளா குற்றங்களுக்கேற்றபடி மன்னித்து மறந்தாரே ஜீவனை மறந்தாரே மன்னித்து மறந்தாரே மன்னித்து மறந்தாரே நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. அல்லேலூயா. கரங்களை இரண்டு கரங்களையும் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அடுத்த பாடலாக இரண்டாவது பாடலையும் பாடுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. ஆமாம், உண்மையிலே ஆண்டவரோட இரத்த கோட்டைக்குள்ளே நம்ம நுழைஞ்சிட்டோம்னா நமக்கு எதுவுமே அணுகாது. ஒருவேளை நமக்கு அணுகிற மாதிரி ஏதாவது சூழ்நிலை இருந்தாலும் அந்த இதுலேருந்து நம்ம ஆண்டவர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அவரோட ரத்தம் நம்ம மேலே இருக்கும்போது நம்மளை சாத்தானோ எந்த காரியங்களும் நம்மளை நெருங்க முடியாது. அவர் சிலுவையில் நமக்காக மரித்து பாவத்தை வென்று விட்டதா
வசனத்தில் சொல்லுது. அதை விசுவாசித்து ஒவ்வொரு வரிகளையும் உணர்ந்து நம்ம பாடும்போது ஆண்டவர் நாம உண்மையிலே மகிமைப்படும்படியாக இருக்குது. பாடுவோமா? கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே எபினேசரே இனியும் காத்திடுவார், இம்மட்டும் உறவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே, உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். அவரே வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத நேசரே, தாய் தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத நேசரே. ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நாளைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை.
இந்த பாடலை பாருங்கள், தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே அப்படின்னு. தாய் ஒருவேளை மறக்கலாம், நம்ம பிறவாததற்கு முன்பே நம்ம அவயவங்கள்லாம் அவர் அறிந்திருக்கிறார். நம்ம உருவேற்படும் நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு எல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். நாம் அவருக்கு நன்றி செலுத்தி நம்ம அவரை மகிமைப்படுத்தும் போது நம்மளோட விண்ணப்பத்தை எல்லாம் அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். விண்ணப்பத்தையும் கண்ணீரையும் 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னு பாருங்கள், இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஒன்று வேணால் உதாரணத்துக்கு, இந்த வருடம் தொடங்கும் போது அநேக கஷ்டங்கள் நஷ்டங்கள் நம்ம இருந்திருப்போம். ஆனால் இப்போ ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு, அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நன்றி செலுத்த தான் ஆண்டவர் நம்ம விண்ணப்பத்தையும் கண்ணீரையும் காண்டு நமக்கு சுகமும் பலனும் தருகிறவராக இருக்கிறார். நம்ம இந்த 3வது பாடலை ஒவ்வொரு வரிகளையும் உணர்ந்தவர்களாய் நம்ம பாடுவோமா? விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கொடு எல்லாம் கொடு, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கொடு எல்லாம் கொடு, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினே, ஐயா சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினே, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா.
விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காத்தவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. அப்படியே இரு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஒரு நிமிடமாய் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. ஆண்டவரே, கண்டவரே, என்ற விண்ணப்பத்தை எல்லாம் கேட்டு கர்த்தாவே, கண்ணீரையெல்லாம் கண்டு கர்த்தாவே, எங்களுக்கு சுகமும் கர்த்தாவே பலனும் தந்தீங்களே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, மெத்துதிக்கிறோம். ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு மட்டும் கர்த்தாவே உடைய பிரசன்னம் எங்களோடு தங்கி இருந்ததே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கே 2-3 பேர் நாமத்தினால கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களோடு இருக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. இனி வரும் ஒவ்வொரு பகுதிகளையும் உடைய கரத்தில் கொடுத்து கர்த்தாவே எங்கள் ஆராதனையில் நாங்கள் கர்த்தாவே நிறைவு செய்கிறோம்ப்பா. ஆண்டவரே, சங்கீத பகுதியிலும் கர்த்தாவே, சிறு பிள்ளைகள் வசன பகுதியிலும், தனிப்பட்ட ஆராதனை பகுதியிலும் கர்த்தாவே, உடைய வார்த்தை பகுதியிலும் கர்த்தாவே, விசேஷமாய் கர்த்தாவே எங்களோடு கர்த்தாவே திருவிருந்து பகுதியிலும் கர்த்தாவே உடைய பிரசன்னம் எல்லாவற்றிலும் கர்த்தாவே உடைய கரம் தங்கி இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபம் கேளுங்க ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து சங்கீதம் 103வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 103. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் தம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமற் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். நாம் பாடலில் பாடினது போல ஆத்மாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே என்று அந்த பாடல் 103வது சங்கீதத்திலேருந்து ஏற்றின அந்த பாடலை நாம் பாடினோம். அதுபோல தான் நமக்கு 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா எதுக்காக நன்றி சொல்லணும், ஆண்டவருக்கு நாம் ஏன் நன்றி சொல்லணும், அப்படி என்ன பெருசாக செஞ்சிட்டாருன்னு சொல்லி அவர் 3வது வசனம் சொல்கிறாரு. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. பார்த்தீங்கன்னா அக்கிரமங்களையெல்லாம் மன்னிக்கிறது ஒரு மனுஷனால் முடியாது. இன்றைக்கி நம்மளை மன்னிச்சிட்டேன் மறந்துட்டேன்னு சொல்லி எவ்வளோ பேர் சொல்லலாம். ஆனால் அவங்க உள்ளத்தில் அது ஞாபகம் இருக்கும். ஒரு மனுஷன் நம்ம தப்பு செஞ்சோம்னா அதை மன்னிச்சிட்டே நமக்கு முன்னாடி தான் சொல்லுவாங்களே தவிர்த்து என்னைக்காவது ஒரு சூழ்நிலையில் அது கண்டிப்பாக வெளிப்பட்டே ஆகும். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. நம்ம அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்துட்டேன்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக மன்னித்துட்டார். நம் நோய்களையெல்லாம் குணமாக்கி டாக்டர்ஸ்கிட்ட போவோம், நம்ம நோய்கள்லாம் குணம் ஆயிடுச்சின்னு சொல்லி நம்ம திருப்தியோடு வருவோம். ஆனால் மறுபடியும்
அந்த சிம்டம்ஸ் நமக்கு உருவாகும். அது மறுபடியும் போகிறதா இருக்கும், மறுபடியும் வரதா இருக்கும். ஆனால் டாக்டர்ஸால் ஒருபோதும் ஒரு நோய்களை நித்தியமாக சுகமாக்க முடியாது. ஆனால் கர்த்தர் வந்து நோய்களை எல்லாம் சுகமாக்குற தேவனாக இருக்கிறார். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் அநேக ஆக்சிடெண்ட்டுகள் இந்த வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியும், செகண்டில் நம்ம நினச்சி கூட பார்த்துக்க மாட்டோம். இந்த பக்கம் வளைக்கலாம்னு நினைப்போம், ஆனால் நம்ம ஏதோ ஒரு இதில் வந்து வளைக்காமல் அந்த ஒரு செகண்ட் நம்ம கொஞ்சம் தாமதம் பண்ணியிருப்போம். அந்த நேரத்தில் ஒரு வண்டி கிராஸ் ஆகி வளைச்சிருந்தா காலிடா. அந்த மாதிரி சுச்சுவேஷன் எத்தனையோ வாட்டி வந்திருக்கும். எனக்கு கூட ஊரில் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டும்போது பிள்ளைங்களை பின்னாடி எல்லாருமே பின்னாடி உட்காந்துருக்காங்க. நான் ஏதோ ஒரு கவன குறைவில் வந்து அந்த யூட்டனை ஒரு அடிக்கணும். ஆனால் டக்குன்னு திருப்பிட்டேன் பார்த்துக்கோங்க. டக்குன்னு திருப்பும்போது என் கால் பேண்ட்டை வந்து திடீர்னு ஒரு சிக்கன மாதிரி ஒரு இது டக்குன்னு நிறுத்திட்டு எடுத்து விடலான்னு நிறுத்திட்டு திரும்புறதுக்குள்ளே அந்த ஒரு வண்டி வேகமாக கிராஸ் பண்ணி போணுச்சு. உண்மையிலே அந்த சூழ்நிலையெல்லாம் வந்து கடந்து வந்தவங்களுக்கு நல்லா தெரியும். உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ், அந்த மாதிரி காரியங்கள் அநேக வாட்டி கடந்து போயிருப்பீங்க. அதெல்லாம் நடத்துறது இது எதேச்சியாக நடந்தது, இதை எதேச்சியாக அது ஆணுச்சின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. ஆண்டவர் வந்து தூதர்களை அனுப்பி நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அப்படி தான் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உன்னை முடிசூட்டி. இந்த கிருபை இரக்கம் இதுதான் வந்து நமக்கு வந்து கொடுக்குற பலன். இன்றைக்கி அநேகர் வந்து அவங்கள்ட்ட தயவு கிடைக்கும், ஒரு மனுஷர்கள் நம்பி போகும்போது உங்கள்கிட்ட இது கிடைக்கும் அது கிடைக்கும் நம்பி போகும்போது அது எதுவுமே நமக்கு கிடைக்காம இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் அவரோட கிருபையினாலும் இரக்கங்களால் நம்ம முடிசூட்டி நம்ம நன்மையினால் நம்ம வாயை திருப்தியாக்கிறான். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. கழுகுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு வயசான காலத்தில் ஒரு மலை மேலே போய் தங்குமா. இனிமேல் அதுக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு அதுக்கு அப்படியே உட்காந்து காத்தே இருக்குமா. அப்போ வந்து அதுக்கு வந்து அந்த ரெக்கை பழைய ரெக்கையெல்லாம் விழுந்து அது வந்து அந்த புது ரெக்கை கொஞ்சம் கொஞ்சமாக முளைக்குமா. புது ரெக்கை முழுசாக முளைச்ச பிறகு அது வந்து மறுபடியும் எழும்பி பறக்கிறது போல் கழுகுக்கு திரும்ப வாழ வயது வந்து திரும்ப வருது. அது போல தான் நம்மளையும் வந்து ஆண்டவர் வந்து நமக்கும் வாழ வயதை திரும்ப கொடுக்குறான்னு சொல்லி போட்டிருக்கு. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். நம்மளை யாராவது ஒடுக்குறாங்க, நமக்கு வந்துன்னா கண்டிப்பாக அதோடைய நியாயத்தையும் அதோட நீதியையும் ஆண்டவர் செய்வார். ஆனால் ஆண்டவருக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். நம்ம வந்து நம்ம வேலைகளில் 100% நமக்கு வந்து அது ஆண்டவருக்காக ஆண்டவர் பார்த்துட்ருக்காரு பயந்து நம்ம செய்யும்போது, நம்ம கரெக்டாக இருக்கும்போது நம்மளை யாராவது ஒடுக்குறாங்க, அநியாயமாக நம்மக்கிட்ட ஏதாவது செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆண்டவர் வந்து நியாயம் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் எதை செய்தாலும் ஒரு நீதியோடு நியாயத்தோடு செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் தமது வழிகளை மோசைக்கும் கிரியைகளை அநேக வசனங்கள் நமக்கு இருக்குது, எல்லாத்தையும் சொல்ல டைம் இல்லை. இருந்தாலும் நான் முக்கியமான வசனம் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக 10ஆம் வசனம் சொல்கிறேன், நமக்கு பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். ஒருவேளை அப்படி செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய பாவத்துக்கு தக்கதாக நமக்கு ஏதாவது வந்து ஈக்குவலாக ஏதாவது நமக்கு வந்து தண்டனை கொடுக்குறாருன்னா இந்த நேரத்துக்கு நம்ம உயிரோடவே இருந்திருக்க முடியாது. ஏன்னா நம்ம அவ்வளோ பாவம், டெய்லி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அவ்வளோ பாவம் பண்ணிகிட்ருக்கோம், அவ்வளோ அக்கிரமம் இருக்குது. எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னித்து அதுக்கு சரியாக பண்ணாமல் ஏதோ கொஞ்சம் ஒரு %, 10%, 5% அப்படி கொடுக்குறனால நம்ம வந்து பாவங்கள் வந்து நம்ம செய்யலைங்கிறது அர்த்தம் இல்லை. நம்ம பாவம் செய்கிறோம், ஆனாலும் ஆண்டவர் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறனால அந்த பாவத்தை எல்லாம் தக்கதாக நமக்கு செய்யாமல் அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்குது. வந்து மேற்குக்கு கிழக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கினார். அப்படி ஆண்டவர் வந்து அவரோட கிருபையும் அவரோட இரக்கமும் எவ்வளோ தூரம்னா பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளோ தூரம், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரம் நமக்கு அளக்கவே இன்னும் விஞ்ஞானிகள்லாம் அளந்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் அளக்க முடியல. அப்படிப்பட்டதான அவ்வளோ தூரம் நம்ம விட்டு நம்ம பாவங்களை விலக்குகிற தேவனாக இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம இறங்குறது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு தப்பு செஞ்சுட்டு அவங்க வந்து நம்ம முன்னாடி வந்து அழுவும்போது நமக்கு அவங்கள தண்டிக்கணுங்கிற நினப்பு வராது. நம்ம வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணிவிட்டு ஆண்டவர் முன்னாடி போய் அப்படி நம்ம ஆண்டவரே தெரியாமல் செஞ்சிட்டேன்பா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு எப்படி இறங்குறாரோ அதை விட அதிகமாக கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு அவருக்கு பயப்படணும். முதல்ல கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து பாவம் செஞ்சிட்டோம், ஏதோ ஒரு வகையில் தெரியாமல் ஏதாவது பண்ணிட்டோம்னா அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கும்போது அப்படி போய் ஆண்டவர்கிட்ட நிற்கும்போது அவர் அப்படியா இறங்குற தேவனாக இருக்கிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் ஒருவர் மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான், காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று. உண்மையிலே மனுஷன் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லுக்கு தான் ஒப்பாக இருக்குது. அவன் வந்து இன்றைக்கி எவ்வளோ பேர் பெரிய பெரிய பேர்கள்லாம் வாங்கி பெரிய பெரிய ஃபேமஸான ஆட்கள்லாம் இறந்து போன பிறகு அவங்களோட பேர் கொண்டு அவங்க எப்படி இருந்தாங்கங்கிறது கூட எல்லாம் மறந்துடுவாங்க. அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வருது, அடுத்தடுத்த காரியங்கள் வருது, அவங்க அதை நோக்கி தான் போயிட்டுருப்பாங்க, பின்னாடி அவங்களாம் மறந்து. அதுபோல் தான் மனுஷனுடைய நாட்கள் இருக்குது.
பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கிருபை எப்படி இருக்குதுன்னா, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாக என்றென்றைக்கும் இருக்கிறது. நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறோம்னா அவர் கிருபை எப்படி இருக்குன்னா, நமக்கு மாத்திரம் இல்லை, பிள்ளைகளோட பிள்ளைகள் மேலும் அவரோட இருக்குதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அதனால் நாம் என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய், அவருக்கு எப்பொழுதும் நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாய், அவர் செய்த காரியங்களுக்கு எப்போவும் நம்ம உணர்ந்து ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் செஞ்சுருக்காரு அவருக்கு நன்றி சொல்கிறது ரொம்ப பெரிய கிஃப்ட். ஆண்டவருக்காக நம்ம கொடுக்குற ஒரு கணம். ஆண்டவரை கனப்படுத்தும் போது அவர் நம்மளை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். யாராவது ஒரு மனுஷனுக்கு நம்ம நன்றி சொல்லி தேங்க்ஸ் பண்ணி பாருங்கள், அவங்க அடுத்தது ஏதாவது இவனுக்கு செய்யலாமான்னு யோசிப்பாங்க. ஆனால் ஆண்டவர் எதுவுமே நம்ம நன்றி சொல்லாமல் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு செஞ்சு கொண்டிருக்கார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறதுங்கிறது என்னமோ தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு விடுறதில்லை. அவருக்கு பயந்து அவரோட கிருபைக்கு காத்திருந்து எல்லாவற்றையும் அவரோட காரியங்கள் எல்லாவற்றையும் வசனத்தின்படி பைபிளின்படி நமக்கு தெரிஞ்ச கீழ்ப்படிதெல்லாம் அவருக்கு கீழ்ப்படியும் போது இன்னும் மேன்மேலும் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த சங்கீதத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம் அனைவரும் எழுந்து நின்று சங்கீதம் வாசித்த சங்கீதங்களை, வார்த்தைகளை ஒரு விசை நம்முடைய சிந்தைக்கு நாம் கொண்டு வருவோம். 10வது வசனம் சகோதரன் வாசித்து நமக்கு சொன்னது போல, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். 12வது வசனத்தில், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கி விடுகிறார் என்கின்ற ஒரு உணர்வோடு அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் எல்லோரும் கடந்து வந்திருக்கின்றோம். என்னென்ன பாவங்கள் நாம் செய்திருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் மன்னிக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கின்றார். அந்த ஒரு உணர்வோடு நாம் எல்லோரும் வாய்களை திறந்து ஒரு சில நிமிடங்கள் நாம் தேவனை ஆராதிக்கும்படியாய் நாம் கடந்து வந்திருக்கின்றோம். பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. அதிகம் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா, சுகம் தந்திரே நன்றி ஐயா.
எல்லாரும் வாய்களை திறந்து யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களை வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, புழுதியிலே கிடந்த எங்களை ஆண்டவரே அப்பா உம்முடைய கரங்களினால் எங்களை தூக்கி எடுத்து ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே எங்களை நிறுத்தி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை மாற்றிக் கொண்டிருக்கின்ற கிருபைக்காக ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அநேகருக்கு இல்லாத பாக்கியம் ஐயா நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடியினால் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் நல்லவர், ஆண்டவரே நீர் மகத்துவமானவர், ஆண்டவரே நீர் மேலானவர், அண்ட சாஸ்திரங்களை படைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து வழிநடத்தி வருகிற நல்ல தேவனே, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. நீர் எங்களை நோக்கி பார்த்து வழிநடத்தி வருகின்ற இந்த நல்ல தயவுக்காக நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் எங்கோ பிறந்தோம், எங்கோ வளர்ந்தோம், ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நீர் எங்களை இந்த கூட்டத்திலே ஆண்டவரே ஒன்றாய் ஆண்டவரே ஒரு குடும்பமாய் நீர் எங்களை ஆண்டவரை அழைத்து வருகின்ற இந்த நல்ல தயவுக்காக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் உமக்கு ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை நடத்துவீராக. மீதியான சகல காரியங்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. மீதியான ஒவ்வொரு பகுதியை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உம்முடைய நாமத்தை நீர் தொடர்ந்து மகிமைப்படுத்துவீராக. ஆமென். தொடர்ந்து நாம் பரிசுத்த பந்திக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் சபையின் சார்பாக வாழ்த்துதல்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். ரோமர் 6வது அதிகாரம் 22, 23 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ரோமர் 6, 22, 23 வசனங்கள். இப்போது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிய நித்திய ஜீவன். ஆமென். எங்களை அதிகமாக நேசித்து எங்களை வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுடைய ஆழங்களை நீர் இந்த நாளிலே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆழமான சத்தியங்களை புரிந்து கொள்வதற்குள்ள அறிவையும் ஞானத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தரும்படியாக ஜெபிக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆண்டவரே இங்கிருக்கின்ற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆளுகை செய்து மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வார்த்தையிலே ஆண்டவரே நீர் மகிமைப்பட கிருபை தாருங்க. மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனீர்கள். தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அப்ப இங்க 2 காரியம் நடக்கின்றன. ஒன்று, நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆகிறீர்கள். புரியுதுங்களா? நம்ம என்ன செய்றோம்? பாவத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனீர்கள். இது 2 காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும். அடிமைனா என்ன? இப்போ ஒரு பழைய காலத்துல எல்லாம் வந்து அடிமையாய் பிடித்து கொண்டு போய்விட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை இவங்க என்ன செஞ்சுதாகணும்? செஞ்சுதாகணும். வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன். வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன், எந்த ஒரு எதிர்பார்ப்பும்
அந்த அரசினிடத்திலிருந்து நமக்கு என்ன செய்யாது, இருக்காது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அவங்க என்ன செஞ்சுட்டு ஆகணும், செஞ்சுட்டே ஆகணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் போகும் பொழுது அவங்க அடிமையாய் போகலை. போகும் பொழுது அவங்க அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த யோசேப்பு அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த நாட்டில் உள்ள சகல செல்வங்களும் செழிப்புகளையும் அனுபவிப்பதற்காக தான் இவங்க என்ன செஞ்சாங்க, அந்த இடத்திற்கு போனாங்க. ஆனால் அந்த நாட்டினுடைய கட்டமைப்புகள் மாறின உடனே ஆட்டோமேட்டிக்காக இவங்க என்ன ஆகிட்டாங்க, அடிமைகள் ஆக்கப்பட்டார்கள். அப்போது நீங்கள் ரெண்டையும் நீங்கள் சரியாய் உங்களுடைய சிந்தைக்கு கொண்டு வாங்க. எல்லாம் அவர்கள் சுதந்திரத்திற்கு இருக்கும் பொழுது அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க, சுதந்திரமாய் அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அந்த கண்ட்ரியில் இருக்கிறதும் அவங்களுக்கு விருப்பமாக இருந்தது, சந்தோஷத்தோடு அந்த இடத்துல கடந்து வந்துட்டு இருந்தாங்க. அடுத்த பார்ட் அந்த கவர்மெண்டினுடைய கட்டமைப்புகள் மாறும் பொழுது இவங்க என்ன செஞ்சுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக அடிமைகளாய் மாறி போயிடறாங்க. இவங்களுக்கு அங்கே எந்த ஒரு சுதந்திரமும் இல்லாதபடிக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தில் ஆகிப்படுறாங்க. அப்போ அடிமை என்று சொல்லும் பொழுது அதை யாரும் என்ன செய்யறதில்லை, விரும்புறதில்லை. நம்ம யாருக்காவது அடிமையாக இருக்கணும்னு விரும்புகிறோமா, விரும்புறதில்லை. நார்மலாகவே ஜஸ்ட் அ ஹியூமன் ஃபேக்ட், நம்ம யாருக்கும் அடிமையாக இருக்கணும்னு விரும்புறதில்லை. ஈவன் ஒரு கம்பெனியில் தான் நம்ம வேலை செய்கிறோம், ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சாலும் நம்ம அவங்களுக்கு அடிமையாக இருக்கணும்னு நம்ம விரும்புறதில்லை. அவங்களும் ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, அந்த வேலையை நம்ம செஞ்சு கொடுக்குறோம், அவங்க அதுக்கு என்ன செய்கிறாங்க, கூலி கொடுக்குறாங்க. கூலியை நம்ம என்ன செய்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். அதனால நம்ம அங்கே என்ன இல்லை, நம்ம அடிமை இல்லை. ஆனால் இந்த பகுதியில் நீங்கள் பாருங்கள், நீங்கள் பாவத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டு யாருக்கு அடிமையாக வேண்டுமா, தேவனுக்கு அடிமையாக வேண்டும். அடுத்து பாவத்திலிருந்து ஏசப்பா நம்ம விடுதலை ஆக்கி நம்மளை என்ன செய்கிறாங்க, பரிசுத்த பந்தியில் பங்கு பெற வைத்து பரிசுத்த ஜனங்களாய் நம்மளை நடத்திட்டு வராங்க. அப்போ அந்த பகுதியில் இன்னும் ஒன்று என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, தேவனுக்கு அடிமையாய் நாம் மாற வேண்டி இருக்கின்றன. அதை நாம் என்ன செய்ய வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் தேவனிடத்திலிருந்து இல்லாமல் அவருக்கு அடிமையாய் நாம் ஜீவிக்க வேண்டிய ஒரு வார்த்தையை நாம் இன்று தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். என்னென்ன காரியங்கள் இயேசு நமக்கு சொல்லியிருக்கிறாரோ அது எல்லாம் செய்கிறதுக்கு தான் ஆண்டவர் இந்த வேதத்தை நம்மளுடைய கரங்களில் தந்திருக்கிறார். there is no expectation, there is no other way, அதர் வழி என்ன நம்மிடத்தில் கிடையாது. அதுதான் ஒரு அடிமையினுடைய காரியம். பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழுங்கள் என்று சொன்னால் பரிசுத்தமாய் வாழ்ந்து தான் ஆகணும். அப்போ தான் நம்ம யாருக்கு அடிமைன்னு சொல்ல முடியும், நம்ம தேவனுக்கு அடிமைன்னு நம்ம சொல்ல முடியும். தேவனுக்கு அடிமையாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா எப்படி அதை வெளிப்படுத்துகிறீங்கன்னா, அவர் என்னென்ன சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், நம்ம செஞ்சு தான் ஆகணும். அதுதான் தேவன் நம்மை அவருக்கு நாம் அடிமையாக இருக்கிறோம் அப்படின்றதனுடைய அர்த்தம், அந்த வார்த்தையினுடைய மீனிங் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆண்டவர் ஆத்துமாக்களை போய் சந்திங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ நம்ம என்ன செய்யணும், போய் சந்திக்கணும். நோ கொஸ்டின், ஏன் போகணும், எதுக்கு போகணும், எப்படி போகணும், எனக்கு அழைப்பு இருக்குது, அதெல்லாம் நோ கொஸ்டின். எந்த ஒரு அடிமையும் போய் யார்கிட்ட கொஸ்டின் கேட்டுருப்பாங்களா? நோ. எந்த ஒரு அடிமையும் யார்கிட்டையும் போய் கொஸ்டின் கேட்க மாட்டான். ஏசப்பாட்டு இப்போ ஒரு அடிமையாக ஜீவிக்கக்கூடிய ஒரு மகன் அதனுடைய அதிகாரியின் இடத்துல போய் எந்த கொஸ்டினாவது கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஒரு எம்ப்ளாயி கொஸ்டின் கேட்கலாம், ஒரு எம்ப்ளாயி ஒரு மேனேஜர்கிட்ட என்ன செய்யலாம், கொஸ்டின் கேட்கலாம். ஆனால் ஒரு அடிமை என்ன செய்ய முடியாது, கொஸ்டின் கேட்க முடியாது. ஏசு சொல்கிறாரு, ஆத்துமாக்களை சந்திக்க போங்கன்னா போங்க, ஆத்துமாக்களை தேவனுக்கு நேராக நடத்துங்கன்னா நடத்துங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னா சொல்லுங்க. இந்த வார்த்தையில் இந்த வேதத்தில் எழுதக்கூடிய நமக்கு கரங்களில் தந்திருக்கக்கூடிய எந்த கட்டளைக்கும் ஒய் என்ற கொஸ்டினே இருக்கக்கூடாது. ஏன், எதுக்கு, ஏன் செய்ய போகிறோம், எதுக்கு செய்ய போகிறோம்? நோ, we have no rights to ask because we are slaves of God Jesus Christ. பிதாவினுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய அடிமைகளாய் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஜீவிக்கணும், அதுதான் தேவனுடைய வார்த்தை. இதுவரைக்கும் நாம் அப்படி ஜீவிக்கவில்லை என்று சொன்னால் நாம் இன்றிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், தேவனுக்கு அடிமையாய் ஜீவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நாம் தேவனிடத்தில் என்ன செய்யணும், நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும்.
பாருங்க, அதற்கு முடிவு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குறதற்கு நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம எல்லாம் அறிந்தபடி நம்ம செய்த பாவங்களை எல்லாம் தேவனிடத்தில் நம்ம அறிக்கை பண்ணி தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவரிடத்திலிருந்து நம்ம என்ன செய்யணும், சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். நான் ஒரு பாவம் செஞ்சேன்னா அந்த பாவத்தை நாம் தேவனிடத்தில் அறிக்கை பண்ணி அப்படி வரும் பொழுது என்னுடைய இருதயத்தில் என்ன உண்டாகும், ஒரு சமாதானம் உண்டாகும். என்ன உண்டாகும்? சமாதானம். அந்த சமாதானத்தினுடைய அர்த்தம் என்ன, அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களுடைய பாவத்தை என்னுடைய பாவத்தையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், மன்னித்திருக்கிறார் அப்படின்றதான் அந்த சமாதானத்தினுடைய அடையாளம். அதுக்கப்புறம் இன்னொரு சமாதானம் நமக்கு உண்டாகும். என்ன சமாதானம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு தேவனுக்கு அடிமைகளாய் நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோமா அப்படின்ற ஒரு கொஸ்டினை நம்மை நாமே கேட்டுக்கொள்ளலாம். ஆண்டவர் என்ன சொல்றார், நீங்கள் தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் சொல்லிட்டு வேத வசனம், அடிமைகள் ஆனதினால் என்ன ஆயிடுச்சு, we are under slave, we are slave now. நம்ம என்ன செய்யறோம், இப்போ தேவனுக்கு அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கோம். பாவத்திலிருந்து நீக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு நீங்க உங்க சுதந்திரமாய் நீங்க வாழும்படியாய் ஆண்டவர் உங்களை அழைக்கல. ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து ரட்சித்து அவருக்கு அடிமையாய் நாம் இந்த பூமியில வாழும்படி தான் தேவன் என்ன செய்கிறார், நம்மளை அழைத்திருக்கிறார். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த அவரோடு இணைந்து நாம் வாழும் பொழுது, அவருக்கு அடிமைகளாய் நாம் இந்த பூமியில வாழும் பொழுது ஆண்டவர் நம்மளை அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். அதனால என்ன கிடைக்கிறது நமக்கு, பரிசுத்தம். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க, பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. அப்படிதானே? அப்ப பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட உடனே நம்ம என்ன செய்யறோம், என்ன இருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம். பாவத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம், பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து நாம் தேவனுக்கு அடிமையாய் ஜீவிக்க ஆரம்பிக்கும் பொழுது, ஜீவித்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன கிடைக்கிறதா, அதனுடைய பலன் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலனாய் காணப்படுகிறது. வேற ஏதாவது எந்த பலனையும் எதிர்பார்த்து நான் தேவனிடத்தில் வரல. நான் தேவனிடத்தில் கடந்து வந்தது ஆரம்ப நாட்களில் ஒரு எதிர்பார்ப்போடு வந்தேன். ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு எதிர்பார்ப்போட வந்தேன். ஆண்டவர் எனக்கு ஒரு வேலையை கொடுத்தார். வேலையை கொடுத்ததுக்கு அதுக்கப்புறம் ஆண்டவரிடத்திலிருந்து, ஆண்டவரே எனக்கு அதை தாங்க, எனக்கு இதை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெட்டீரியல் பிளஸ்ஸிங்கை நான் பெருசாக என்ன செய்கிறதில்ல, தேவனிடத்தில் நான் கேட்கறதில்லை. அது என்னுடைய மனைவி பிள்ளைகளுமே அதற்கு சாட்சி. ஆண்டவர் கேட்காமலேயே கர்த்தர் நமக்கு கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு வேலை போச்சுன்னா, ஆண்டவரே ஒரு வேலை கொடுங்க, எங்களுடைய தேவைகளை சந்திங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கிறோம். வேலை கிடைச்சதுக்கப்புறம், ஆண்டவரே நம்ம என்ன செய்கிறோம், அடுத்த பிஸ்னஸை எங்களுக்கு அதிகமாக பண்ணி கொடுங்க, எங்களுக்கு தேவைகளை சந்திங்க அப்படின்னு உள்ளதை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் சொல்லுவாங்க, நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வாங்க, நம்மளோட ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் நமக்கு தருவதற்கும் தேவன் போதுமானவராக இருக்கின்றார். அதை நம்ம ஜெபிக்கிறது தவறல்ல. கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய காரியங்களை தேவனிடத்தில் தெரிவிக்கணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்றது நம்மளிடத்தில் தெளிவாக சொல்றாங்க, நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். இதுதான் தேவனுடைய வார்த்தையா இருக்கின்றன. ஆனாலும் ஆண்டவர் நம்மளிடத்தில் சொல்கிறார், அவருக்கு அடிமைகளாய் நாம் மாறினதுனால நம்ம என்ன செய்யணுமா, அவர் சொல்றதை நம்ம செய்யறதற்கு முதல்ல கற்றுக்கொள்ளணும். அவர் நம்மளிடத்துல சொல்றதை நம்ம என்ன செய்யணும், செய்யறதற்கு நம்ம கற்றுக்கொள்ளணும். அவர் நீங்க எல்லா காரியங்களையும் உங்களுக்கு தரதுக்கு அவர் ரெடி தான் இருக்கிறார், எனக்கு தரதுக்கு அவர் ரெடியாக தான் இருக்கிறார். நம்ம என்ன செய்யறோம், பரிசுத்தமாக்கப்பட்டு அவருக்கு அடிமைகளா ஆனதுனால அவர் சொல்றதை நம்ம செய்யறதற்கு நம்ம ரெடியா இருக்கணும். அப்படிதான் இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆகும், நிஜமாய் மாறும். சரிதானே? தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிஜமாய் மாற வேண்டும் என்று சொன்னால், இந்த வார்த்தை சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். தேவனுக்கு அடிமைகளாய் ஜீவிக்கக்கூடிய ஒரு அனுபவம் நமக்குள்ளாக வேண்டும். இட் இஸ் a blessing. ஆண்டவருக்கு அடிமையாய் வாழ்வது என்னது, blessing. நமக்கு இது பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் இது தேவன் நமக்கு மாற்றி தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். இந்த சூப்பர் மார்க்கெட், இந்த துபாயில் உள்ள எல்லா கடைகளையும் போய் எத்தனை கோடி கொண்டு போனாலும் நீங்கள் பரிசுத்தத்தை வாங்க முடியுமா?
என்கிட்ட 2 கோடி ரூபாய் இருக்குது, எனக்கு பரிசுத்தம் கொடுங்கன்னு கேட்டால் கிடைக்குமா? ஜேடன் கிடைக்குமா? பரிசுத்தம் யார் தான் தர முடியும்? எப்படி தர முடியும்? நம்மளுடைய வாழ்க்கையினுடைய சாட்சியின் நிமித்தம், நம்முடைய வாழ்க்கையினுடைய சாட்சியின் நிமித்தம். அவர் தர்றதுக்கு அவர் ரெடியாக தான் இருக்கிறார். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனால் அதை பெற்றுக்கொள்றதற்கு நாம் என்ன, ஒரு சில காரியங்களை தேவன் நம்மளிடத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அந்த காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். பாவத்தை விட்டு விலகுங்க. பாவத்தை விட்டு விலகுறதற்கே நமக்கு இன்னும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும். பாவம் செஞ்சிட்டு இருந்த அந்த நேரத்தை நம்ம மறுபடியும் நம்ம என்ன செய்கிறோம்? ஜெபிங்க, ராம் முழுவதும் ஜெபிங்க, ஷார்ட்டாக ஜெபிங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி அதிகாலமே எழுந்து உட்கார்ந்துருங்க. இதெல்லாம் யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை என்னது? அதிகாலமே எழுந்திருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி ஜனங்கள் ஓடி போனார்கள். அதிகாலமே எழுந்திருந்து தேவனோடு இணைந்து ஜெபிக்கும்படி அநேக ஜனங்கள் எந்திரிச்சு ஜெபித்து கொண்டிருந்தார்கள். இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நடக்கணும். 3 காரியங்களை சொல்லுவோம். ஆவி, ஆத்துமா, சரீரம் இருப்பது போல ஜெபம், வேதம் வாசிப்பு, ஆத்தும பாரம், இது 3ம் ஒரு மனிதனிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். ஜெபம், வேதம் வாசிப்பு, ஆத்தும பாரம், இது என்ன செய்யணும்? ஒரு மனிதனிடத்தில் காணப்படணும். இது இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்து வாழ்வதற்கான ஒரு சிந்தையும் ஒரு எண்ணமும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? உண்டாகும். இல்லது ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம மனம் போன போலக்கில் நம்ம என்ன செய்ய முடியாது? வாழ்வதற்கு தேவன் அனுமதிப்பது அல்ல. முடிவோ நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்கும்படியாக இருக்கின்றார். அதை சார்ந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து பாருங்க. தேவன் நம்மளை அடிமையாக தான் வைத்திருக்கிறாரு. அதிலும் நமக்கு என்ன கொடுக்கிறார்? ஆண்டவர் சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 8:32. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமாம், நம்ம என்ன செய்யணுமா? சத்தியத்தை நாம் அறியும்போது சத்தியம் நம்ம என்ன செய்யும்? விடுதலையாக்கும். எதிலிருந்து சத்தியம் நம்ம விடுதலையாக்கும் என்று சொன்னால், பாவ கட்டிலிருந்து சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வரும் பொழுது, ஓய்வு நாளில் நீங்கள் என்ன செய்யுங்க? ஓய்வு நாளில் ஓய்ந்திருங்கள் என்று சொல்வது நியாயப்பிரமாணத்தினுடைய ஒரு கட்டளை. விடுதலை. இப்போ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளை எடுத்துக்கொள்கிறோம். 32 வருடமாய் அந்த ஆலயத்திலே, அந்த பெதஸ்தா குளத்திற்கு பக்கத்திலே ஒருத்தர் என்ன செய்கிறாரு? படுத்து கொண்டிருக்கிறார். யாராகிலும் என்ன இந்த குளத்தில் இறக்கி விட்டு எனக்கு சுகம் கிடைத்து விடாதா என்கின்ற ஒரு ஏக்கத்தோடு அவர் என்ன செய்கிறார்? அந்த இடத்துல படுத்து கொண்டிருக்கிறார். அப்போ இயேசு அந்த இடத்துல கடந்து வந்து 32 வருஷமாய் அந்த இடத்துல படுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சகோதரனை பார்க்கும் பொழுதே இயேசுவுக்கு என்ன தெரிகிறது? வெகு காலமாக இவர் வந்து ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து இந்த இடத்திலே அமர்ந்திருப்பதை இயேசுவுக்கு தெரிய வருகின்றன. அப்போ நான் அது எந்த நாள்? ஓய்வு நாள். அது வந்து ஒரு ஓய்வு நாள். ஓய்வு நாளில் என்ன செய்யணும்? ஓய்ந்திருக்கணும். அதுதான் பரிசேயர்களுடைய, அதாவது நியாயப்பிரமாணத்தினுடைய கட்டளை. அதை யார் கடைபிடித்துட்டு வர்றாங்க? பரிசேயர்கள் கடைபிடித்து கொண்டு வர்றாங்க. அப்போ இயேசு அந்த இடத்துல கடந்து வந்து என்ன சொல்கிறாரு? அவங்கள, என்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நீ கடந்து போ, இனிமேல் பாவம் செய்யாதே. அவரை மன்னித்து இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அவரை அனுப்பி விடுவதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இப்போ பரிசுத்த ஓய்வு நாளில் நம்ம என்ன செய்யணும்? ஓய்ந்து இருக்கணும். ஆனால் இயேசு இங்கே என்ன செய்கிறாரு? சுகப்படுத்தி அவரை அனுப்பி விடுறாரு. அப்போ இயேசு பாவம் பண்ணுறாரா இந்த இடத்துல? என்ன சொல்ல வரேன்னா,
சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். நியாயப்பிரமாண கட்டுகளிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடுதலையாக்க போதுமானவராக இருக்கின்றார். எப்பொழுது? சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தும் பொழுது. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு கடந்து வந்ததற்கு பின்பதாக இயேசு சொன்னார், நான் சென்று தேற்றரவாளனை உங்களுக்கு நான் என்ன செய்வேன்? அனுப்புவேன். பெந்தகோஸ்தே நாட்களிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டதற்கு பின்பதாக இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி எல்லா ஜனங்களுக்கும் அவர்கள் பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். அப்படி பிரசங்கிக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த யாருக்கு அவர்கள், யாருடைய வார்த்தைக்கு மாத்திரம் அவர்கள் அடிமையாக இருந்தார்கள்? இயேசுவினுடைய சீஷர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு மாத்திரம் அடிமையாக இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. வேற எந்த காரியங்களும் அவர்களை என்ன செய்ய முடியலை? அடிமைப்படுத்த முடியலை. எந்த அரசியல் சட்டங்களும் அவர்களை அடிமைப்படுத்த முடியலை. எந்த நியாய பிரமாணமும் அவர்களை அடிமைப்படுத்த முடியவில்லை. ஒரே ஒரு காரியம் மட்டும்தான், இயேசுவினுடைய வார்த்தைகள் மாத்திரம், இயேசுவினுடைய வழிநடத்துதல் மாத்திரம், பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் அவங்களை என்ன செய்ய முடிந்தது? அடிமைகளாய், அவங்களுக்கு மாத்திரம்தான் அவர்கள் அடிமைகளாய் வாழ்ந்தார்கள். அப்ப சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்வது என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக கடந்து வரும் பொழுது அவர் நம்மை நடத்தி கொண்டு போவார். அதுக்கப்புறம் நமக்கு ஏபிசிடி தேவையில்லை, அவருடைய வழிநடத்துதல் மாத்திரம் நமக்கு இருந்தால் போதும். புரியுதுங்களா? அதுக்கு அவருடைய வழிநடத்துதல் மாத்திரம் நமக்கு இருந்தால் போதும். நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம். பாவம் என்னது? நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம். இது என்னது? இது ஒரு கட்டளை, வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டளை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அந்த சகோதரனுக்கு ஓய்வு நாளில் சுகம் கொடுக்குறாங்க. சுகம் கிடைக்குதா? பெற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல பாவம் பண்ணுறாங்களா? சட்டதிட்டங்கள் எல்லாம், இந்த நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருப்பது நம்மை சரியாய் நடத்தும்படியாக. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது இன்னும் அதைவிடவும் சரியாய் நாம் இந்த பூமியில் தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழும்படியாக. நீங்கள் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு எழுத்தினுடைய, ஒரு மொழியினுடைய எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருப்பது நாம் அது காரியங்களை தெளிவாய் வாசித்து புரிந்து கொள்வதற்காக. அப்போ எழுத்தை படிக்காம நம்ம என்ன செய்ய முடியாது? அதனுடைய அர்த்தத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. அப்போ நியாயப்பிரமாணம் என்பது என்னது? எழுத்து தான். நியாயப்பிரமாணம் என்பது என்னது? எழுத்து. அதை நாம் அறிந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும். அதற்கு பின்பதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது எதற்கென்று சொன்னால், ஆவியானவருக்கு அடிமையாய், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையாய் இந்த பூமியில் நாம் வாழும்படிக்காக. சரிங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆவியானவருக்கும் அடிமையாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த பூமியில் வாழும். அப்பொழுதுதான் நம்ம என்ன செய்ய முடியும்? பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கும், பலனாக இருக்கும், நித்திய ஜீவனையும் நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அநேக பரிசேயர்கள் நியாயப்பிரமாண சட்டங்களை தெளிவாக கீழ்ப்படிந்து வாழ்ந்தவர்கள். அவங்க எல்லாரும் பரிசுத்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டார்களா? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலை. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கைக்கு நேராக நாம் என்ன செய்ய வேண்டும்? கடந்து வர வேண்டும். அவர்களுக்கு தான் என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் உண்டு. அந்த வழியிலே, அந்த வாழ்க்கையிலே நாம் கடந்து வருவதற்கு நாம் முயற்சிப்போம். தேவன் தாமே நமக்கு உதவி செய்து நம்மை வழி நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் என்ன செய்யும்? உங்களை ஒவ்வொரு அடிமைத்தனத்திலிருந்து, இந்த உலக அடிமைத்தனத்திலிருந்து, இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து உங்களை ஒவ்வொன்றாக விடுதலையாக்கி கொண்டு வந்து ஆண்டவராக இயேசுவுக்கு மாத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு மாத்திரம் அடிமையாய் வாழும்படி தேவன் நமக்கு கிருபை செய்ய, வழிகளை காட்டுத்தர நமக்கு போதுமானவராக இருக்கின்றார். அந்த உணர்வோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து நடத்த வேண்டும். இயேசுவுக்கு நான் அடிமைதான்
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நான் அடிமைதான். அவர் சொல்வத சகல காரியங்களையும் என்னுடைய வாழ்க்கையிலே கேட்டு அதன்படி வாழ்வதற்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது கண்டிப்பாக நித்திய ஜீவனை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வோம் என்கின்ற நிச்சயத்தோடு இந்த பூமியிலே நாம் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். ரோமர் 6வது அதிகாரம் 17-18 வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 6. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்போது உங்களுக்கு ஒப்பிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். ஸோ முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? என்ன செய்கிறார் ஆண்டவர்? நமக்கு என்ன செய்கிறாரு? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்ன தேவன் நமக்கு சத்தியத்தை சொல்லி தருகிறார். என்ன சத்தியம்? நீங்கள் பாவத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆயிட்டீங்க. இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு இப்பொழுது என்ன சத்தியத்தை நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டீர்கள்? நாம் எல்லாரும் இயேசுவுக்கு அடிமைகளாய் நாம் இந்த பூமியிலே வாழ வேண்டும். நமக்கென்று சொல்லி இயேசு சொல்லக்கூடிய வார்த்தைகளை மாத்திரம் நாம் கேட்டு அவருடைய வாழ்க்கையை மாத்திரம் நாம் பெற்றுக்கொண்டு அவருடைய வழியிலே நாம் நடக்கிறவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். அதுதான் இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு கொடுக்கக்கூடிய உபதேசமாய் காணப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு கொடுக்கக்கூடிய உபதேசம் என்னவா இருக்கின்றன? நீங்க பாருங்க, இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நமக்கு என்ன உண்டு? பரலோகம் உண்டு. அவரே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லலை நியாயப்பிரமாணம் தான் உங்களுக்கு வழியும் சத்தியம் ஜீவனும் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காங்களா? சொல்லலை. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை அல்லாமல் உங்களுக்கு பிதாவினிடத்தில் போறதற்கு வழியே இல்லை. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் வழி. நியாயப்பிரமாணம் நமக்கு ஒரு படி. அந்த படியில் ஏறி நம்ம கடந்து வந்துடணும். சரிங்களா? இப்போ நாம் பார்க்குறோம், அதாவது நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். அதாவது ஒரு பேசிக்கான ஒரு காரியத்தை இந்த உலகத்திற்கு தேவன் கொண்டு வருவதற்கு முன்பதாக தேவன், பிதாவாகிய தேவன் மோசேயினிடத்தில் ஒரு சட்டத்தை கொடுத்து இதன்படி ஜனங்களை நடத்து. மோசேக்கு தெரியாது எப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு. மோசேக்கு தெரியுமா இந்த ஜனங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி? மோசேக்கு தெரியலை. தெரியாமல் இருந்த நாட்களில் பிதாவாகிய தேவன் மோசேக்கு என்ன கொடுக்குறாரு? ஒரு சட்டத்தை கொடுக்குறார். இந்த சட்டத்தின்படி நீ ஜனங்களை என்ன செய்? நடத்தி வா என்று சொல்லி மோசேயோடு தேவன், பிதாவாகிய தேவன் பேசி அந்த சட்டத்தை அவருடைய கரங்களிலே கொடுக்கிறார். அப்போ அந்த சட்டத்தின்படி அவங்க என்ன செய்கிறாங்க? வாழ்ந்து வருகிறார்கள். சட்டத்தின்படி ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? வாழ்ந்து வராங்க. ஆனால் சட்டத்தின்படி அவங்க வாழ்ந்து வரக்கூடிய ஜனங்களிடத்தில் அந்த ரட்சிப்பினுடைய அனுபவம் அவங்களிடத்தில் இல்லை. பேப்பரையும் லெட்டரையும் பார்த்து தான் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க என்ன செய்கிறாங்க? தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறார்கள். ஆனால் அவருடைய ரட்சிப்பு வந்தது எப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுக்கு பின்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால்தான் அவங்க ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ரட்சிக்கப்பட்டார்கள். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஜனங்களுக்கு போதிக்கிறார். ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் போதிக்கிறார், நாங்கள் உங்களுக்கு கற்றுத்தந்த இந்த சட்டத்தின்படி நீங்கள் கீழ்ப்படிந்து நீங்கள் வாழ்கிறதுனால நீங்க என்ன செய்றீங்க? எங்க போவீங்க? நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் யாரை போதிக்கிறார்? நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறாரா? நோ. நியாயப்பிரமாணத்தில் தேறினவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். நியாயப்பிரமாணத்தை கற்று தேறினவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். பட் பவுல் என்ன போதிக்கிறார்? இயேசுவே வழி. ஃபாலோ மீ அஸ் ஐ ஆம் ஃபாலோயிங் ஜீசஸ் கிரைஸ்ட். நான் என்னை பின்பற்றி, நான் இயேசுவை பின்பற்றினது போல நீங்கள் என்ன செய்யுங்கள்? என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ஜனங்களுக்கு சொல்றார். நான் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றினது போல என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லிட்டு இயேசு சொல்லவே இல்லை. பவுல் சொல்லவே இல்லை.
பவுல் தெளிவா சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றினது போல நீங்க என்ன செய்யுங்க, என்னை பின்பற்றுங்கள். அந்த கூட்டமாகத்தான் நாம் என்ன செய்கிறோம், இந்த இடத்திலே ஒன்றாய் கூடியிருக்கிறோம். இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு அவருடைய வழியிலே நடக்கிற ஒரு பிள்ளைகளாக நாம் இந்த பூமியில இந்த இடத்திலே நாம் ஒன்றாய் கூடியிருக்கிறோம். அப்போ நாம் யாருக்கு அடிமைகளாக இருக்கிறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மாத்திரம்தான் நாம் அடிமை. நியாயப்பிரமாணத்துக்கு நாம் அடிமை இல்லை. நியாயப்பிரமாண அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு விட்டோம். பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு விட்டோம். விடுதலையாக்கப்பட்டு விட்டு இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் நாம் அடிமைகளாக இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்த ஆவியானவரும் நம்மை நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கின்றார். பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். நீதி என்று சொல்லும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வழி, அதுதான் அவருடைய வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னது போல இயேசு கிறிஸ்துவினுடைய வழிகள் தான், இயேசு கிறிஸ்துவினுடைய நீதி தான். அந்த நீதிக்கு தான் நீங்கள் என்ன செய்றீங்க, அடிமைகளாக இருக்கிறீர்கள். வேற யாருக்கும் நீங்க அடிமை இல்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய நீதிக்கு மட்டும்தான் நீங்க என்ன செய்றீங்க, இயேசு கிறிஸ்துக்கும் அவருடைய நீதிக்கும் நீங்கள் என்ன செய்றீர்கள், அடிமைகளாக இருக்கிறீர்கள். நம்மை நாமே நிதானித்துக் கொள்ள வேண்டும். உண்மையாகவே இயேசுவுக்கு அடிமையாக இருக்கிறேனா? நம்மை நாமே நாம் என்ன செய்ய வேண்டும், நிதானித்து பார்த்து கொள்ள வேண்டும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு அடிமையினுடைய காரியம் எப்படி இருக்கும் என்று சொல்லி. நோ மோர் கொஸ்டின்ஸ். இயேசு சொன்ன சகல காரியங்களையும் அப்படியே கீழ்ப்படுகிறவர் தான் சக்சஸ்ஃபுல் அடிமையாய் வாழ முடியும். சரிதானா? சக்சஸ்ஃபுல் அடிமையாய் வாழக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க? நோ மோர் கொஸ்டின்ஸ். அப்படியே அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவராய் காணப்படுவார். திருப்பிக் கொள்ளுங்கள் 8வது அதிகாரம், ரோமர் 8:1-4 முடியவுள்ள வசனங்கள். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்றே. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு நம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். சொன்னேன், நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே என்ன செய்தார், அப்படி செய்தார். அதற்கு முன்பாக 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா 3வது வசனத்தில், அது எப்படி எனில் மாமிசத்தினாலே பலவீனமாக இருக்கிற நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு. நியாயப்பிரமாணம் என்ன செய்யலை, நமக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியல. நமக்கு ரட்சிப்பை கொடுத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமாகத்தான் நமக்கு என்ன உண்டாயிற்று, ரட்சிப்பு உண்டானது. அது எப்படி எனில் மாமிசத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு நம்முடைய குமாரனை பாவ மாமிசத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாமிசத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாருங்க 1வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. மாமிசத்தின்படி நாம் என்ன செய்யக்கூடாதான், நடக்கக்கூடாதான். அதே மாதிரி தான் நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாகவும் நாம் என்ன செய்யக்கூடாதான், இருக்கக்கூடாதான். அப்போ மாமிசம் சொல்வதை நாம் செய்தோம் என்று சொன்னால் இயேசுவுக்கு நாம் யார் இல்லை, அடிமை இல்லை. அப்போ இயேசுவுக்கு அடிமைகளாய் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் ஆவியின்படி நடக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆவியை நமக்கு கொடுத்திருப்பது யார்? பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருப்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆவியின்படி நாம் நடக்கிறவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். பாருங்க, ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. தெளிவாக சொல்லட்டும். ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன இல்லை,
ஆக்கினை தீர்ப்புனா என்ன? நரகத்திற்குள்ளாக நம் தள்ளப்படுவது தான் ஆக்கினை தீர்ப்பு. அப்போ இந்த ஆக்கினை தீர்ப்பு யாருக்கு இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் என்று சொன்னால், ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு இந்த ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்போ இவங்களுக்கு என்ன உண்டு? ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு, பரலோக ராஜ்யத்தினுடைய ஒரு பங்கு உண்டு, ஒரு அனுபவம் உண்டு ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு. அப்போ ஆவியின்படி நடக்கிறவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. எதிலிருந்து விடுதலை ஆக்கிற்று? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். நியாய பிரமாணம் இல்லை, என்ன பிரமாணம்? ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்திற்கு நின்று விடுதலை ஆக்கிற்றே. அப்போ ஆவியின் பிரமாணம் தான் நம்மளை என்ன செய்யறதா இருக்கின்றன? விடுதலை ஆக்குகிறதா இருக்கின்றன. ஆவியின் பிரமாணம் தான் நம்மளை என்ன செய்யும்? விடுதலை ஆக்கும், எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்கும். நியாயப்பிரமாண கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கும், பாவத்திலிருந்து விடுதலையாக்கும். பரிசுத்த ஆவி இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்பது போல இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்மை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகின்றன. அதற்கு பின்பதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக கடந்து வந்து நியாயப்பிரமாணத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகின்றார். எல்லா கட்டுகளிலிருந்தும் எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி இயேசுவுக்கு ஒருவருக்கே அடிமைகளாய் மாறுகின்ற, அடிமைகளாய் வாழ்கின்ற ஒரு நல்ல ஜீவியத்திற்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கின்றார். அது எப்படி நடக்கும்? இது எப்படி நடக்கிறது? எப்படி இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது? மாமிசத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு. பாருங்க, நியாயப்பிரமாணத்தினால் என்ன செய்ய முடியல? ஒரு சில காரியங்களை நியாயப்பிரமாணத்தினால செய்ய முடியல. செய்ய முடியாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாமிசத்தின் சாயலாகவும், எப்படி? பாவ மாமிசத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாமிசத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாய் நம்மை ரட்சித்து அவர் மூலமாக நமக்கு மேன்மையான மகிமையான வாழ்க்கையை நமக்கு கொடுத்து பாவத்திலிருந்து நியாயப்பிரமாணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, ஆண்டவராக அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி, பாவத்தின் அடிமையில் இருந்த நம்மை அதிலிருந்து விடுதலையாக்கி, நியாயப்பிரமாண கட்டுகளில் அடிமைகளாயிருந்த நம்மை விடுதலையாக்கி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் அடிமையாய் வாழும்படி தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கின்றார். அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து அநேக ஜனங்களுக்கு சாட்சியா இந்த பூமியிலே வாழ்வதற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுத்து நாம் நடப்போம் என்று சொன்னால், கர்த்தர் அவருடைய சகல காரியங்களையும் நம்மை கொண்டு செய்வதற்கு அவர் போதுமானவராக அவர் இருக்கின்றார். ஆதியாகமம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவர் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். ஓகே, யாருடைய சுவாசம் மனிதனுக்கு மேல் வருகின்றன? பிரதர், நீங்க அந்த வசனம் எடுத்தீங்களா? கொஞ்சம் வாசித்துக்கோங்க. 2வது அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊற்றினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவாய் மாறுகிறான். அப்ப மனுஷனை உருவாக்குறது யாரு? மனுஷனை உருவாக்குனது தேவன். தெரியுங்களா? வேத வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்டது. இவைகள் எல்லாம் நிஜமான வார்த்தைகள். அப்போ இந்த இடத்துல பார்க்கிறோம், மனிதனை உருவாக்கியது தேவன், ஜீசஸ். ஓகேங்களா? மனிதன் குரங்கிலிருந்து உருவாகல, எந்த சயின்டிபிக் மூலமாகவும் மனிதன் வரல. மனிதன் உருவானது தேவனே மனிதனை உருவாக்கி. பாருங்க, தெளிவா பாருங்க,
எந்த ஆவியை மனிதனுக்கு கொடுக்கிறார் என்று பாருங்க. மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். என்ன ஊதினார்? ஜீவ சுவாசத்தை, தேவனுடைய ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதுகிறார். ஊதினுடன் அவன் என்ன ஆகிறான் பாருங்க, அவன் ஜீவனுள்ள ஆத்துமாவாய் மாறிவிட்டான். ஒரு மனிதன் ஜீவனுள்ள ஆத்துமாவாய் அவன் என்ன செய்யறான்? மாறிவிட்டான். அது இதுல 17வது வசனத்தை வாசிங்க. 2:17. ஆதியாகமம் 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். சரிங்களா? ஒரு கனியை சாப்பிட வேண்டாம் என்று தேவன் சொல்கிறார். சொல்லிட்டு சொல்றாரு, இந்த கனியை நீ சாப்பிட்டனா என்ன செய்வ? மரித்து போய்விடுவாய். இந்த கனியை நீ சாப்பிடும் பொழுது என்ன செய்வாய்? மரித்து போய்விடுவாய். 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றான். அது கீழே 2-3 வசனங்கள் வாசிங்க. அப்போது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. ஸோ என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், ஏசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, ஜீவ சுவாசத்தை ஊதிட்டாரு, ஜீவ சுவாசத்தை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒன்றை சாப்பிட வேண்டான்னு சொல்கிறாரு. சாப்பிட வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் பிசாசு வந்து அவங்கள தொந்தரவு படுத்துகிறான், அவங்கள டெஸ்ட் பண்ணுறான். டெஸ்ட்டில் வந்து அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க வந்து தோற்று போயிடுறாங்க. தோற்று போய் அந்த கனியை அந்த ஆதாமும் ஏவாளும் அவங்க சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட உடனே அவங்க என்ன ஆகிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு மரணம் அந்த இடத்துல ஏற்படுகின்றன. பாருங்க, ஜீவ ஆத்துமாவானான் என்று சொல்லி நம்ம 7வது வசனத்தில் பார்த்தோம். அந்த ஜீவ ஆத்துமா தேவனுடைய கட்டளையை மீறினதுனால அவங்க என்ன செய்கிறாங்க? அந்த ஆத்தும மரணத்தை அவர்கள் அந்த இடத்திலே அடைகிறார்கள். என்ன செய்கிறார்கள்? ஆத்தும மரணத்தை அந்த இடத்திலே அவர்கள் அடைகிறார்கள். அதைத்தான் நாம் இந்த இடத்திலே ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனத்திலே வாசிக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். அது என்ன மரணம் என்று சொன்னால் ஆவிக்குரிய மரணம். இந்த இடத்திலே இவர்கள் பாவம் செய்கிறார்கள், தேவனை விட்டு தூரமாய் சென்று ஆவிக்குரிய மரணத்தை அவர்கள் அடைந்து விட்டார்கள். இந்த ஆவிக்குரிய மரணத்திலிருந்து நாம் விடுதலையாகும்படிதான், விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் வாழும்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கடந்து வந்து நமக்கு மறுபடியும் அவருடைய ஜீவ சுவாசத்தை நமக்கு ஊதி தந்து நமக்கு தந்து நம்மை மறுபடியும் ஜீவ ஆத்மாவா இந்த பூமியிலே வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கின்றார். அந்த ஜீவ ஆத்மாவோடு நாம் தேவன் ஒருவருக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு மாத்திரம் நாம் அடிமைகளாக இந்த பூமியிலே நாம் வாழ்வோம் என்று சொன்னால், நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு தேவன், நித்திய ஜீவனை நமக்கு தருவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கின்றார். அதை பெற்றுக்கொள்வதற்கு எல்லா காரியங்களிலும், எல்லா கட்டளைகளுக்கும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சகல கட்டளைகளுக்கும் நாம் கீழ்ப்படிந்து அவருக்கு அடிமையாய் இந்த பூமியிலே வாழ்வதற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், தேவன் நம்மை நித்திய ஜீவனை நமக்கு தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். ஆமென்.